நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 100 கொஸ்டின் ஆன் இந்தியன் ரிவர், அதாவது 100 நம்ம இந்திய ஆறுகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ஒரு முக்கியமான ஆறுகள் இது எல்லாமே, அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். சரியா, முதலாவது பாருங்கள், சர்தார் சரோவர் டேம் இஸ் ஆன் ரிவர். இது சர்தார் சரோவர் அப்படிங்கிற அணை வந்து எந்த நதியின் மேல் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நர்மதா ரிவர். சரியா, நர்மதா ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆற்றின் மேலே தான் என்ன இருக்குது, இந்த சர்தார் சரோவர் டேம் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், சிட்டி ஆஃப் கொல்கத்தா இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க்ஸ். இந்த மாதிரி கொஷின் எல்லாமே ஓல்டு கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் தொகுத்து தான் நம்ம வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? அப்போது சிட்டி ஆஃப் கொல்கத்தா இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க்ஸ். எந்த நதியின் மேலே சிட்டி ஆஃப் கொல்கத்தா வந்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹூக்ளி நதியின் ஓரங்களில் அமைந்தது தான் என்னது, இந்த கொல்கத்தா அப்படிங்கிற நகரம். ஹூக்ளி நதியாக வச்சுக்கோங்க. பனாரஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பனாரஸ் அப்படிங்கிறது கங்கை நதியோரம் அமைந்திருக்குது, பனாரஸ். ஓகேவா? நாலாவது பாருங்க, லாங்கஸ்ட் இரிகேஷன் கேனல் ஆஃப் இந்தியா. அதாவது இரிகேஷன் என்னது, கால்வாய். அப்போது இருக்கிற நீளமான கால்வாய் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்திரா காந்தி கால்வாய்னு சொல்லிட்டு மேலே இருக்குது, ராஜஸ்தானுக்கு மேலே அப்படி ஒரு கிராஸாக போகும். நீங்கள் இந்த மலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா, அந்த மலை ஓரங்களை அப்படியே போகக்கூடியது தான் இந்த இந்திரா காந்தி கால்வாய். ஓகேவா? அந்த ஆரவள்ளி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆரவள்ளிக்கு நேராக பேரலாக போகக்கூடியதான். அடுத்து பாருங்கள், காவேரி வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட். ஓகேவா? காவேரி நதி நீர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். காவேரினால என்னது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தானே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பகிர்ந்து கொள்வதில் எந்த இரு மாநிலங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும். இது எல்லாருக்குமே தெரிந்த கேள்வி, இதில் தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்து ஆறாவது பாருங்கள், சூரத் சிட்டி இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க் ஆஃப் தபதி ரிவர். சூரத் இது வந்து எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு, தபதி நதிக்கரை ஓரம் அமைந்திருக்கிறது சூரத் சிட்டி, தபதி. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏழாவது, கவுஹாதி இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த. கவுஹாதி அப்படிங்கிறது என்னது, வடகிழக்கு மாநிலங்களில், அதாவது அந்த ரீஜியன் தான் கவுஹாதின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு 7 சிஸ்டர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் இப்படின்னு சொல்லக்கூடிய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, அந்த வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ அதில் வந்து மேகாலயான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் என்ன இருக்குது, இந்த கவுஹாதி இருக்குது. அப்போ கவுஹாதி அப்படிங்கிறது எந்த நதி குறையம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா ரிவர். சரியா, பிரம்மபுத்திரா படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ரிவர் ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, திபெத் பீடபூமியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே? அது நம்ம இந்தியாவுக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ளே நுழைஞ்சு பங்களாதேஷ்குள்ளே உள்ளே போய் கடைசி எங்கே கிடக்குது, பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்கும் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்கள், எட்டாவது, ஸ்ரீநகர் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க் ஆஃப் ஜீலம் நதிக்கரையோரம் இருக்கக்கூடியதான் அந்த ஸ்ரீநகர், ஜீலம். ஓகேவா? ஃபோர்ட் வில்லியம்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க் ஆஃப். அந்த ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும், கொல்கத்தா. அப்போ ஹூக்லியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், கொல்கத்தா இருக்குன்னு பார்த்தோமா. அப்போது ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கொல்கத்தான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எந்த நதியில் இருந்துக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஹூக்லி. ஓகேவா? பத்தாவது பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் கங்கா ரிவர். ஓகேவா? கங்கா ரிவர் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்குறாங்க. கங்கா ரிவர் வந்து கங்கோதிரி அப்படிங்கிற கிளேசியர்னா பனிப்பாறைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கங்கோதிரி கிளேசியர் உத்தரகாண்டில் இருக்கக்கூடியதுலேருந்து உருகி அதிலிருந்து வரக்கூடியதான் என்னது, இந்த கங்கை நதி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் யமுனா ரிவர். யமுனா ரிவர் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, யமுனோத்ரி கிளேசியர், அதுவும் உத்தரகாண்டில் இருந்தால் உற்பத்தி ஆகுது. அப்போது இந்த யமுனா ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்கா ரிவருடைய ட்ரிபியூட்ரிஸ், அதாவது அதனுடைய துணை நதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது துணை நதிக்கும் கிளை நதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஒன்று போகுது, இது வந்து கங்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து எங்கே, கங்கோதிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து, அதாவது உத்தரகாண்டில் கங்கோதிரி கிளேசியர்லேருந்து உற்பத்தி ஆகுது இந்த கங்கா ரிவர். அதுக்கப்புறம் பாருங்கள், யமுனா ரிவர் இது உத்தரகாண்டில் தான் இதுவும் உற்பத்தி ஆகுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யமுனா போயிட்டு கங்கை நதியோட ஜாயின் ஆகி அப்படியே போகுது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்குங்க. அப்போது இரண்டும் வேறு ஆறு, ஆனால் இந்த ஆறு யமுனாங்கிற ஆறு கங்கை நதியோட வந்து இணையுது.
அப்போது இது வந்து துணை ஆறுன்னு சொல்லுவாங்க, ட்ரிபியூட்ரிஸ். ஓகேவா, துணை ஆறு. அப்போது கிளையாறுன்னு ஒன்று படிச்சிருப்போம். கிளையாறுனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கங்காவிலேருந்து ஒரு நதி பிரிஞ்சு போகுதுன்னு நினச்சிக்கோங்க, அதுதான் கிளை. அப்போ யமுனாவிலேருந்து ஒரு நதி இப்படி பிரிஞ்சு போச்சுன்னா யமுனையோடைய கிளை நதி இந்த ஆறுன்னு சொல்லுவாங்க, கங்கையோட கிளை நதி இதுன்னு சொல்லுவாங்க. அப்போது வேற ஒரு நதி வந்து இதில் வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, துணை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அப்போது ஆரிஜின் ஆஃப் யமுனா ரிவர், யமுனோத்ரி கிளேசியர், உத்தரகாண்ட். 12 பாருங்கள். ஆரிஜின் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். பிரம்மபுத்திரா நதி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் கிளேசியர், திபெத். அப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திபெத்தில் இருக்கக்கூடிய பீடபூமியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் என்னது, ஹிமாலயன் கிளேசியர்லேருந்து பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகுது. என்ட்ரன்ஸ் இன் அருணாச்சல் பிரதேசம். ஓகேவா. 13வது பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் கோதாவரி ரிவர். கோதாவரி ரிவர் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்குறாங்க. கோதாவரினாலே நாசிக், மகாராஷ்டிரா. சரியா, கோதாவரி அப்படின்னால என்னது, நாசிக், மகாராஷ்டிரா. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ வந்து கோதாவரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நாசிக் தோல் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த ட்ரம்ஸு. ஸோ நாசிக் தோல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க, ஒரு ஷார்ட்கட்காக தான். ஓகேவா. அப்போ ஆரிஜின் ஆஃப் கோதாவரி ரிவர் அப்படின்னா நாசிக், அது வந்து எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா, அங்கிட்டு இருந்து தான் தோன்றுனது. அப்புறம் பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் கிருஷ்ணா ரிவர். அப்போது கிருஷ்ணா ரிவர்னு சொல்லிட்டாலே இதுவும் மகாராஷ்டிரா தான். ஆனால் எங்கே உற்பத்தி ஆகுது, மகாபலேஸ்வர். அப்போ வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற கடவுள் வந்து எப்படி, மகாபலேஸ்வர், மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதான் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிருஷ்ணாங்கிறது மகாபலேஸ்வர். ஆரிஜின் ஆஃப் நர்மதா ரிவர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது, அமர்கண்டக் மலையில் உற்பத்தி ஆகுது. அமர்கண்டக் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அமர்கண்டக் அப்படின்னா நர்மதா. நான் திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு மைண்டில் அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா. ஆரிஜின் ஆஃப் நர்மதா ரிவர், அமர்கண்டக். இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் எப்படினாலும் ஞாபகம் வச்சு படிக்கலாம். 16வது பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் இந்துஸ் ரிவர். சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது, மானசரவர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மானசரவர் லேக், அங்கே தான் என்னது, இது வந்து உற்பத்தி ஆகுது. இதுவும் திபெத்தில் தான் உற்பத்தி ஆகும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் ஜீலம் நதி. ஜீலம் நதி எங்கே உற்பத்தி ஆகுது, வெர்னாக். ஓகேவா. வெர்னாக் ஸ்ரீநகர்லேருந்து உற்பத்தி ஆகுது அந்த ஜீலம். அடுத்து பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் பெட்வா ரிவர். விந்தைய மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த விந்தைய மலையில் தான் பெட்வா. ஓகேவா. அதாவது எப்படி அமைக்கலாம், விந்தயம், அதாவது விண்ணை தொடுறதுக்கு வந்து பெட் கட்டுறாங்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. விண்ணை வந்து தொட்டுட்டு வரணும், பெட் கட்டுறாங்க, பெட்வா. பட் தொட முடியாது, இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட்காக. ஆரிஜின் ஆஃப் காவிரி ரிவர். காவிரி எங்கே உற்பத்தி ஆகுது, பிரம்மகிரி ஹில்ஸ். அதாவது பிரம்மகிரியில் குடகு மலை சொல்லுவாங்களே, அந்த குடகு மலை அப்படிங்கிறத தான் மெயினாக சொல்லுவாங்க. சரியா. அங்கே வந்து தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தான் இந்த காவேரி ரிவர். ஓகேவா. ஆரிஜின் ஆஃப் சட்லஜ் ரிவர், மவுண்ட் கைலாஸ். கைலாஸ் மலை தொடரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான் என்னது, சட்லஜ் நதி. அடுத்து தபதி, பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஓகேவா. தபதி எங்கே உற்பத்தி ஆகுது, பெட்டுல் அப்படிங்கிற மாவட்டத்தில், மத்திய பிரதேசில் இருக்குது இந்த மாவட்டம் வந்து. 22வது, ரிவர் வித் லார்ஜஸ்ட் கல்டிவேபிள் ஏரியா. எந்த இதில் வந்து அதிகமான விவசாயம், அதாவது விளைவிக்கக்கூடிய இடமா வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நதி குறைய வரும்னா கங்கை நதி. அந்த சமவெளியில் தான் அதிகமான அந்த கல்டிவேட்லாம் பண்ணுறாங்க. ரிவர் ஜாயின் கங்கா ஃப்ரம் சவுத் சைட். ஓகேவா. அதாவது சவுத் சைடு, நம்ம தெற்கு சைட்லேருந்து இணையக்கூடிய ஒரு நதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்கள், அதே இது மேலே நார்த் சைடு பார்த்தீங்கன்னா காக்ரா, கோண்டக் அப்படிங்கிறது, கோசி அப்படிங்கிற மாதிரி நதி எல்லாமே இதில் வந்து இணையும். சாம்பல், சோன் இதெல்லாமே சவுத் சைட்லேருந்து இணையும். 24வது பாருங்கள், நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய நதி எதுன்னு பார்க்கும்பொழுது அதிக நீளம் ஓடக்கூடியது இந்தியாவில், அதே மாதிரி எதுனாலும் அது கங்கா தான். நேஷ்னல் ரிவர் எதுன்னு கேட்டாலும் அதுவும் கங்கா தான். அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த சிந்துங்கிறது ரொம்ப தூரம் ஓடுது, பிரம்மபுத்திராங்க ரொம்ப தூரம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களுக்கும் செல்லுது. நம்ம இந்தியாவில் ஓடக்கூடியது வந்து சிந்துவும் பிரம்மபுத்திரமும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்தியாவிலே அதிகமாக நீளமாக ஓடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கங்கை நதி தான். ஓகேவா. 25வது பாருங்கள், ரிவர் ஹோவிங் ஃப்ரம் இந்தியா டு பாகிஸ்தான் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சட்லஜ். ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து 25
ஆறுகள் வந்து பார்த்துருக்கோம். மீதது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா, அந்த 100 இது இருக்குது. ஸோ இன்றைக்கி 25 பார்த்துருக்கோம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு நதியுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் எஸ்எஸ்சி இல்லை போலீஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, நீ என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி, பேங்கிங்கில் இந்த ரிவர்ஸ் இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே எல்லா கொஷினும் போட்டலாம். ரிவர்ஸ் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் போட்டலாம். ஓகேவா, தேங்க்யூ.